நீங்கள் சிங்கப்பூருக்கு டூரிஸ்ட்டாக வரணும் இல்லை டூரிஸ்ட்டாக உங்கள் ஃபேமிலி அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்கள் 2 டைப்பாக வந்து இதை அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து சிங்கப்பூர் சிட்டிசன் இல்லை பிஆர் மூலியமாக அப்ளை பண்ணலாம், இல்லை ட்ராவல் ஏஜென்சிஸ் மூலியமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் சிங்கப்பூர் சிட்டிசன் இல்லை பிஆர் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன டாக்குமெண்ட் வேணுங்கிறத ஃபுல்லாக பார்ப்போம். விசா அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் இருக்க வேண்டிய 3 டாக்குமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் சிங்கப்பூரில் வந்து எங்கே தங்க போகிறீங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது உங்களோட பாஸ்போர்ட் வந்து 6 மந்த் வேலிடிட்டி இருக்கணும். மூணாவது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒயிட் பேக்ரவுண்டோட. இந்த 3 டீட்டெயிலையும் உங்களுக்கு விசா ஸ்பான்சர் பண்ணக்கூடியவங்கள்ட்ட கொடுத்துருங்க. ஸோ அவங்க விசா அப்ளை பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. விசா அப்ளை பண்ணி வித்தின் 3 to 5 ஒர்க்கிங் டேஸ்லேயே விசா உங்களுக்கு அப்ரூவ் ஆயிரும். சம்டைம்ஸ் வந்து 1 or 2 டேஸ்லேயே அப்ரூவ் ஆகிடும். விசா அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு $30 ஆகுங்க. விசா அப்ரூவ் ஆனோன்னு நீங்கள் பண்ண வேண்டியது ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணுங்க. சிங்கப்பூர் வர்றது, ரிட்டன் போகிறது, இது 2 டிக்கெட்டுமே நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் சிங்கப்பூர் வர்றதுக்கு 2 days முன்னாடி SG அரைவல் கார்டு ஃபில் பண்ணணுங்க. இது எல்லாமே வந்து கையில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாது, சாஃப்ட் காப்பியாக மொபைல்லையும் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் உங்கள் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறாங்க, நீங்கள் சிங்கப்பூருக்கு வர்றீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்டோட ஐசி ப்ரூஃப் இருக்கும். ஸோ அந்த ப்ரூஃபை ஃபோட்டோவும் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரூஃப் எல்லாம் உங்கள் கையில் இருந்தாலே நீங்கள் சிங்கப்பூர் ஃப்ளை பண்ணுறதுக்கு ரெடிங்க. ஃபைனலாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் கையில் இருக்கான ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட விசா காப்பி, ரெண்டாவது வந்து போத் வே ரிட்டன் டிக்கெட்டோடு இருக்கணும், மூணாவது வந்து SG அரைவல் கார்டு, நாலாவது வந்து நீங்கள் இங்கே வந்து எங்கே தங்க போகிறீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கணும், அஞ்சாவது வந்து உங்களுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணாங்க அவங்களோட இன்ஃபர்மேஷன் இருக்கணும், ஆறாவது ஆல்ரெடி உங்கள் ஹஸ்பண்ட் இங்கே சிங்கப்பூரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஐசி ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்கணும். இது எல்லாம் இருந்தாலே நீங்கள் இமிகிரேஷன் கிளியர் பண்ணிட்டு சிங்கப்பூருக்குள்ள என்ட்ரி ஆகிடலாம். சிங்கப்பூருக்குள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம் எங்கெங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. சிங்கப்பூருக்கு டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணி சிங்கப்பூருக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.